3 ஸ்டிச் நம்ம போட்ட கணக்காயிடுச்சு. ஏற்கனவே 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்சேட்டா கணக்கு எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ 4வது ஸ்டிச் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதே போல தான் டபுள் க்ரோச்சேட் போட்டுட்டே வரணும். வீடியோவை உங்களுக்கு ஸ்லோ பண்ணி காமிச்சிருந்தேன். இதுதான் நார்மலா போடுறது. இப்போ ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியா எடுத்துட்டேன். ஊசியில நூல் மாட்டிட்டு செயின் ஸ்டிச் வழியா ரன்னிங் நூலை மாட்டி ஃபர்ஸ்ட் 2 லூப், அடுத்த 2 லூப். இப்படியே தான் ஒவ்வொரு செயின் ஸ்டிச் வழியாவும் டபுள் க்ரோச்சேட் போட்டுட்டே போகணும். மொத்தம் நம்ம போட்டுக்கிறது 10 டபுள் க்ரோச்சேட் வரும். 9 செயின் ஸ்டிச் போட்டுட்டு 3 செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா தான் டபுள் க்ரோச்சேட் 10 டபுள் க்ரோச்சேட் நமக்கு கிடைக்கும். 10 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. முதல்ல 9 செயின் ஸ்டிச் போட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டோம். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்சேட்டா கணக்கெடுத்துட்டு மீதம் இருக்கிற 9 செயின் ஸ்டிச்லயும் ஒரு டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிக்கும்போது 10 டபுள் க்ரோச்சேட் கரெக்டா கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோச்சேட்டா நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஒரு செயின் போடுறேன், அடுத்து இன்னொரு செயின், அதுக்கடுத்து இன்னொரு செயின், மொத்தம் 3 செயின் ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்னை அப்படியே திருப்பி பிடிக்கணும். திருப்பி பிடிச்ச உடனே மறுபடியும் அதே போல அந்தந்த ஸ்டிச்சுக்கு மேல ஒரு சங்கிலி தையல் போல தெரியும். அதுல அப்படியே ஸ்டிச் போட்டுனே போக வேண்டியதுதான். இப்போ ஏற்கனவே ஒரு 3 செயின் போட்டதால அது ஒரு டபுள் க்ரோச்சேட்டா கணக்காயிடுச்சு. அதே ஸ்டிச் வழியா நம்ம போட்டோம்னா 2 டபுள் க்ரோச்சேட் ஒரே ஸ்டிச்ல வர மாதிரி இருக்கும். அதனால பக்கத்து ஸ்டிச்ல தான் போட்டுட்டே போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே போலதான் ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ள விட்டணும். ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை இழுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை வெளியே இழுக்கணும். 3 லூப் கிடைச்சிருச்சு. 2 லூப் வழியா எடுத்துட்டு அடுத்த 2 லூப் வழியா எடுத்துட்டேன். இதே போலதான் நமக்கு எத்தனை லைன் வேணுமோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்சேட் கணக்காயிடுச்சு. அடுத்து 8 டபுள் க்ரோச்சேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 10 டபுள் க்ரோச்சேட் வேணும். இப்போ இந்த லைன் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஓரத்துல ஒரு ஸ்டிச் இருக்கு. அந்த ஸ்டிச் வழியா ஒரு டபுள் க்ரோச்சேட் போடணும். ஊசிய நூல் மாட்டியாச்சு. இங்க இருக்கிற ஒரு ஸ்டிச்ச கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற நூலை மேலுக்கு இழுக்கும் போது 3 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை